friends, welcome to Kamali Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் சிக்கன் பேட்டிஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ்ங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துருவின சீஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை மிக்சியில் அரைக்காமல் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு இது மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணலாம். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண பூண்டும் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மிக்ஸோட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சீஸ் சிக்கன் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா பேட்டர் கிடைக்கணும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு எக்கும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான்ஸ்டிக் தவாவில் நம்ம பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்ன சின்னதாக நம்ம வடை மாதிரி தட்டி பேட்டீஸை போட்டு ஓப்பன்லேயே ஒரு 1 or 2 minutes குக் பண்ணால் போதுங்க. தென் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் 1 or 2 minutes குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம சீஸ் போட்டிருக்கனால ரொம்ப ஓவராக ஹீட் கொடுத்தோம்னா சீக்கிரம் வெளியில் ப்ரௌன் ஆகிடும். உள்ளே சிக்கன் குக் ஆகாது. அதனால் மீடியம் அண்ட் சிம் இதே 2 ஃப்ளேமில் மாற்றியே குக் பண்ணணும். இப்போ நான் இதையே இப்படி மூவ் பண்ணுறேன்னா ஸ்டிக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பட்டர் போட்டு நல்லா மூவ் பண்ணி விட்டு ஃப்ளிப் பண்ணிடுங்க. நம்ம 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சே நம்ம மூடி போட்டு நல்லா 2 to 3 times திருப்பி போட்டு கூட குக் பண்ணுவோம். அந்த அவுட்டர் லேயர் நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக கிடைக்கணும், கோல்டன் ப்ரௌனாக. உள்ள சிக்கன் வேகணும் அப்படின்னா நம்ம நல்லா சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணுவோங்க. அப்போ தான் உள்ள சிக்கனும் வெந்திருக்கும், வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் கிடைக்கும். பாருங்கள், இப்போவுமே ஓரளவுக்கு நல்லா கலராக இருக்குது. ஆனால் நான் இன்னும் திருப்பி போட்டு ஒரு 1 time குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போது நம்ம சீஸ் சிக்கன் பேட்டிஸ் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.